பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 21 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு வந்திருக்கிறது. இன்று எங்களுடைய 22வது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள வளர்ச்சி, அதிலும் குறிப்பாக சமூக நீதி அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த 22வது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாக ஊடக நண்பர்களும் பொதுமக்களும் பார்த்து வருகிறார்கள். இப்படி இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வேளாண் துறைக்கு ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையும் பொது நிழல் நிதிநிலை அறிக்கையும் வெளியிட்டது கிடையாது. மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பாவில் இது போன்ற ஷேடோ பட்ஜெட் ஒரு சில நாடுகளில் வெளியிடுகிறார்கள். அங்கே ஆக்கப்பூர்வமான அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது, விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நோக்கத்தில்தான் இன்று நாங்கள் எங்களுடைய நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம். இது கிட்டத்தட்ட ஒரு 50 IAS அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் சேர்ந்து இது போன்ற ஒரு தொகுப்பை வெளியிட வேண்டும். ஆனாலும் நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற நிபுணர்களை வைத்து மிக சிரமப்பட்டு ஒவ்வொரு துறையிலும் ஆராய்ந்து புள்ளி விவரங்களை கொடுத்து இதை உங்களுக்கு வெளியிடுகின்றோம். நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை சமூக நீதி அடித்தளமாக வைத்து பொருளாதார வளர்ச்சி அடைவதற்காக எங்களுடைய நிதிநிலை அறிக்கை. மணி, அந்த ஸ்டாண்ட் மைக் இருக்கு, ஏதாவது சின்னதாக ஸ்டாண்ட் மைக். இதில் முக்கிய அம்சங்கள், ஏன்னா நாங்கள் ஆண்டுதோறும் ஊடக நண்பர்கள் மத்தியில் வெளியிடுறோம். எங்களுக்கு ஆசை இது போன்ற சட்டமன்றத்தில் வெளியிட வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை இருக்கிறது, மக்களுக்கும் ஆசை இருக்கிறது. அது நிச்சயமாக விரைவில் நடக்கும். ஆனாலும் சட்டமன்றத்திலே வெளியிட்டால் இது முழு அறிக்கையும் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது உங்கள் முன் வெளியிடுவதால் முக்கிய அம்சங்களை தொகுத்து சுருக்கமாக உங்களுக்கு நான் விளக்கி சொல்கின்றேன். ஆனாலும் இது மிக தெளிவான ஒரு ஆவணமாக நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் வீட்டுக்கு சென்று எடுத்து இது படியுங்கள், படித்து பிறகு கேள்விகளும் கேளுங்கள். காரணம், இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, ஒவ்வொரு துறை எப்படி இருக்க வேண்டும், எப்படி வழிநடத்த வேண்டும் என்று இந்த எங்களுடைய நிழல் நிதிநிலை அறிக்கையில் இருக்கிறது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த இரு கட்சிகள் தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு காரணத்தால் தான் தமிழ்நாடு இன்னும் சரியான முறையிலே வளர்ச்சி பெறவில்லை. இப்போ எங்களுடைய நிதிநிலை அறிக்கையில் வரவு செலவு 2024-25 ஆண்டின் தமிழ்நாட்டின் வருவாய் வரவுகள், அதாவது ரெவென்யூ ரிசீப்ஸ் 5,12,617 கோடியாக இருக்கும். இது இது
இது கடந்த ஆண்டின் வருவாயை விட அது வேண்டாம் கடந்த ஆண்டின் வருவாயை விட 1,94,146 கோடி அதிகமாக இருக்கும். அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அதில் கனிம வளங்கள் சிறப்பான முறையிலே கையாள்வதன் மூலமாக வரி அல்லாத வருவாய், அதாவது நான் டாக்ஸ் ரெவென்யூ 2,180,000 கோடி ஈட்ட திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதால் இந்த அளவிற்கு அதிக வருவாய் சாத்தியமாகிறது. நடப்பாண்டின் மொத்த செலவினம், அதாவது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 5,28,971 கோடி ஆகவும், வருவாய் செலவினம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 4,51,514 கோடியாகவும் இருக்கும். வருவாய் செலவினத்தில் அதாவது 50,000 கோடி நிலுவையில் உள்ள கடனை அடைப்பதற்காக அரசால் செலவிடப்படும். அதன்படி அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை கடன் அடைக்கப்படும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழலில் இப்போ தமிழ்நாடு அரசுடைய கடன் பார்த்திங்கன்னா அடுத்த 20 ஆண்டுகள் ஆனாலும் அது அடைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய நிழல்நிலை அறிக்கையில் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் அது 10 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கடனை எங்களால் அடைக்க முடியும். 2024-25 ஆண்டில் தமிழக அரசின் வருவாய் கணக்கில் ரெவென்யூ அக்கவுண்ட்ஸ் அதில் 61,103 கோடியாக உபரியாக இருக்கும். நிதி பற்றாக்குறை வெறும் 16,354 கோடி என்ற அளவில் மிக குறைவாக இருக்கும். வருவாய் கணக்கில் உபரியாக இருக்கும் தொகை மூலதன செலவுக்காக செலவிடப்படும் என்பதால் வேணாம் என்ன பண்ணிட்டு இருக்கு. நிதி பற்றாக்குறை பெருமளவில் குறைந்திருக்கும். அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட் சொல்கிறேன். நிதி பற்றாக்குறைன்னா ஒட்டுமொத்த ஃபிஸ்கல் டெபிசிட். இப்போது இது எங்களுடைய பட்ஜெட். இது இப்போ நான் தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்டை அதை நான் கம்பேர் பண்ணணும். நான் இப்போ என்ன இவங்க வச்சுருக்கிறாங்க, என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ தமிழ்நாடு ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு பெரும் சரிவை நோக்கி தமிழக பொருளாதாரம், இதுதான் இப்போ தமிழ்நாட்டோட உண்மை நிலவரம். 2023-24 ஆண்டில் சொந்த வரி வருவாய், அதாவது ஓன் டேக்ஸ் ரெவென்யூ, ஓன் டேக்ஸ் ரெசீப்ஸ் அதாவது மொத்த வரி வருவாய், டோட்டல் டேக்ஸ் ரெசீப்ஸ் இலக்குகளை தமிழக அரசு எட்ட இயலாது. அதனால் வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை அதிகரிக்கும். ரெவென்யூ டெபிசிட்டும் ஃபிஸ்கல் டெபிசிட்டும் ரெண்டுமே இப்போ தமிழ்நாடு அரசுக்கு நிச்சயமாக பெரும் அளவில் இருக்கும். அதை நீங்கள் இன்னும் 19ஆம் தேதி நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2023-24 தமிழக அரசு சொந்த வரி வருவாய் அதாவது 1,81,182 கோடியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் நவம்பர் மாதம் வரை கிட்டத்தட்ட 13 விழுக்காடு வருவாய் குறைந்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக அவர்களுக்கு இப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுது. அதே போல் தமிழக அரசின் மொத்த வரி வருவாய் 2,22,848 கோடியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அது 1,90,000 கோடி மட்டுமே வருவாய் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவும் இப்போ இன்னும் ஒரு 4-5 நாளில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதில் 2,20,000 கோடி வரணும். ஆனால் 1,90,000 கோடி தான் வர இருக்கிறது. தமிழக அரசின் வருவாய் பற்றாக்குறை அது கிட்டத்தட்ட ஃபிஸ்கல் டெபிசிட் 37,540 கோடி இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதுவும் இப்போ இன்னொரு கொஞ்ச நாளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் அரசின் வருவாய் குறைந்து செலவு அதிகரிப்பதால் 15% வரை உயரும். இதில் இன்னும் கொஞ்சம் 15% இன்க்ரீஸ் ஆகும். இதில் தமிழக அரசின் நிதி பற்றாக்குறை 92,63,930
63,000 கோடியாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் அது 1,00,000 கோடியாக அந்த அளவுக்கு நெருங்கும் என்று தெரிகிறது. அதாவது இதில் ரெவென்யூ டெபிசிட்டும் ஃபிஸ்கல் டெபிசிட்டும் ரெண்டுமே பெருமளவில் உயரும். அதில் 2023-24 ஆண்டில் தமிழக அரசின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு, அதாவது ஜிஎஸ்டிபி 28,38,000 கோடியாக எட்டியிருக்க வேண்டும். அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஜிஎஸ்டிபி 28,38,000 இது இருந்திருக்கணும். ஆனால் அதற்கு வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு இல்லை. அதையும் நம்ம பார்க்க போகிறோம், தமிழக பட்ஜெட்டில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் 2024-25 அதாவது வரும் ஆண்டில் தமிழக அரசின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட 32 லட்சம் கோடி என்ற இலக்கை எட்ட முடியாது. ஏன்னா அதுவும் கஷ்டம்தான் எட்டுறதுக்கு. 2023-24 ஆண்டு ஒப்பிடும்போது 2024-25 ஆண்டில் தமிழக பொருளாதாரம் சற்று அதிக வளர்ச்சி வாய்ப்பு உள்ளது. இப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்திருக்குது, அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மொத்த கடன், தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் பார்த்திங்கன்னா 14,50,000 கோடியாக அதிகரிக்கும். 2023-24 ஆண்டு தமிழக அரசு வாங்க நிர்ணயித்த கடனின் அளவு 1,43,000 கோடியை விட அதிகரிக்கும். அதில் அதாவது அவங்க வாங்க நிர்ணயித்த கடன் அது. 2024 மார்ச் 31 நிலவரப்படி தமிழக அரசின் நேரடி கடன் பார்த்திங்கன்னா 7,26,000 கோடியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் அது 8,34,000 கோடியாக அதிகரிக்கக்கூடும். அதிகரிக்கக்கூடும்னா இன்னும் இந்த ஆண்டு மார்ச் 31 இது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் இருக்குது. அதில் அதாவது 7,26,000 கோடியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் 8,34,000 அதாவது ஒரு லட்சம் கோடி கிட்டத்தட்ட அதிகமாக கடன் சுமை. இப்போ அடுத்த வருகின்ற நிதியாண்டு 2025 மார்ச் 31 நிலவரப்படி பார்த்திங்கன்னா அரசின் நேரடி கடன் டைரக்ட் டெட்ஸ் பார்த்திங்கன்னா 9,39,000 கோடியாக இருக்கும். ஏன்னா ஆண்டுக்கு ஆண்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி 1.25 லட்சம் கோடின்னு கடன் சுமை அதிகமாயிட்டிருக்கு. இது நேரடி கடன். இதெல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன் பார்த்திங்கன்னா ஒரு 5,11,000 கோடி ஆக இருக்கும். ஆக இது ரெண்டுத்தையும் சேர்த்துனீங்கன்னா பார்த்திங்கன்னா 14,50,000 கோடி ரூபாய் தமிழக அரசினுடைய கடன், மொத்த கடன். இப்படி 14.5 லட்சம் கோடி ஒரு மாநிலம் கடன் சுமையில் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு எப்படி வளர்ச்சி பெறும், என்ன வளர்ச்சி திட்டங்கள் இவங்களால் கொடுக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. அதனால் இதில் இந்த நேரடி கடனுக்கு வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 75,120 கோடி. அது இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கடன் வட்டிக்கு 43,435 கோடி. ஏன்னா மொத்தம் 1,18,555 கோடி வட்டி மட்டும் ஆண்டுதோறும் கட்ட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா கடன் அடைப்பதற்கு வட்டியை வாங்கி கடன் அடைச்சிட்டு இருக்கிற சூழல்லாம் வந்துட்டுருக்குது. இதில் இப்போ என்னென்னா சிக்கன இது திருப்பி எங்கள் பட்ஜெட்டுக்கு நாங்கள் வரோம். அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நான் பேசுனது தமிழ்நாடு பட்ஜெட்டு. இப்போ எங்கள் பட்ஜெட்டுக்கு நான் வரோம். என்ன செய்யணும்? சிக்கன நடவடிக்கைகள் எடுத்துனா கிட்டத்தட்ட 15% அந்த செலவுகளை குறைக்கலாம். அதில் அமைச்சர்கள் விமான பயணம், ஆடம்பர விடுதிகள், அந்த விடுதிகளில் தங்கிறதுக்கு தடை, அப்புறம் மகிழுந்துகள், இதெல்லாம் அதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் 2 லட்சம் கோடி வரி இல்லாத வருவாய் ஈட்ட திட்டம், அதுதான் எங்களுடைய இந்த ஆண்டுடைய மைய கருத்து. அதில் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் வரி இல்லாத வருவாய், நான் டேக்ஸ் ரெவென்யூ, அதில் 18,940 கோடி மட்டுமே. அதாவது நினச்சி பாருங்கள், நான் டேக்ஸ்னால் இந்த கனிம வளம், இந்த மணல், அப்புறம் இந்த கிரனைட்டு, தாது மணல், இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் பார்த்திங்கன்னா 18,000 கோடி தான்.
உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அது தப்பு உண்மை இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்து சிக்கனப்படுத்தி சரி செய்து அது பண்ணால் நிச்சயமாக எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பட்ஜெட்டில் அதில் வந்து 2,180,000 கோடி வருமானத்தை ஈட்ட முடியும், அதில் உயர்த்த முடியும். கிரானைட் மணல் விற்பனை மூலமாக 1,15,000 கோடியும், மணல் இறக்குமதி செயற்கை மணல் விற்பனை ஆகியவற்றின் மூலம் 40,000 கோடி ஈட்டப்படும். பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தில் இயங்க செய்வதன் மூலமாக 25,000 கோடி அதில் மிச்சப்படுத்த முடியும், சேமிக்க முடியும், அதிகப்படுத்த முடியும். அதெல்லாம் ஏன்னா இன்றைக்கி பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இருக்குது. அது போக்குவரத்து துறையோ மின்சாரத்துறையில் அது பல சீர்திருத்தங்கள் செய்யலாம், அழகாக செஞ்சுட்டு போகலாம் அதில். ஆனால் இப்போ அது செய்கிறது கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க ஒவ்வொரு அமைச்சரும் அவங்களுக்கு ஒரு நிர்ணயம், இது நீங்கள் இவ்வளோ எலெக்ஷனில் செலவு பண்ணணும், இப்படி பண்ணணும்னு ஒன்று. அதனால் இவங்க எப்படி நேர்மையான முறையில் செயல்படுவாங்க, எப்படி அடிக்கணும், எப்படி சுரண்டணும்னு தான் பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் ஒரு நேர்மையான நிர்வாகம் எங்களால் கொடுக்க முடியும். அந்த நிர்வாகத்தில் இவ்வளோ சீர்திருத்தங்கள் செய்ய முடியும், செய்து தமிழ்நாட்டினுடைய வருவாயை பெருக்க முடியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கடன் சுமையிலிருந்து மீள முடியும். ஏன்னா அவங்களுக்கு நான் இப்போ இன்னும் சொல்லிட்டேன் என்னென்ன அவங்களுக்கு நன்மைகள், இதனால் நன்மைகள் மக்களுக்கு நன்மைகள் வரப்போகுதுன்னு. இதில் 1,80,000 கோடி அளவுக்கு கூடுதலாக வருவாய் ஈட்டுவதன் மூலமாக வரி இல்லாத வருவாயின் அளவு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி என்ற அளவை எட்டும். அப்புறம் சமூக நீதி, இந்த ஆண்டு எங்களை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி சிறப்பாண்டு. 2024-25 ஆண்டு சமூக நீதி சிறப்பாண்டாக கடைபிடிக்கப்படும். தமிழ்நாட்டில் ஜூலை 25 சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்படும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பீகாரில் நடத்தி முடித்து அதன் பிறகு கர்நாடகாவில் 2015 நடத்தினாங்க, ஆந்திராவில் இப்போது நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரிசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க, நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது தெலுங்கானாவில் இப்போ கொஞ்ச நாளில் அறிவிக்க போகிறாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஜூலை 25 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பின் முடிவில் அனைத்து சாதிகளுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும். அது இல்லாமல் அதாவது ஒவ்வொரு பிரிவும் எம்பிசினா கூடுதலாக இடஒதுக்கீடு, பிசினா கூடுதலாக இடஒதுக்கீடு கிடைக்கும், எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பழங்குடி மக்களுக்கு கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்கப்படும். அதெல்லாம் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் அறிக்கை பெறப்பட்டு எம்பிசியில் வன்னியர் உட்பட்ட அனைத்து சமுதாயங்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கப்படும். தமிழ்நாட்டில் 1989 ஆண்டிற்கு பிறகு இது வரையிலான 35 ஆண்டுகளில் இடஒதுக்கீட்டின் பயன்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அப்புறம் மதுவிலக்கு, போதை ஒழிப்பு, இது எல்லாமே நான் இந்த இந்த புத்தகத்தில் எல்லாமே விழாவரியாக இருக்குது, எலாபரேட்டாக இருக்குது. இல்லை ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன செய்யணும், எவ்வளோ புள்ளி விவரங்கள், அது எப்படி செயல்படுத்தணும்னு எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக நான் கொடுக்குறேன், ப்ரீஃபாக கொடுக்க போகிறேன். நான் அவ்வளோதான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இதில் அவசியமாக இதை படிங்க நீங்கள். இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் டாக்குமெண்ட். அது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஒழிக்க காவல்துறை தனி பிரிவு தொடக்கம். இப்போ தமிழ்நாட்டில் கஞ்சா சரளமாக கிடைச்சிட்ருக்கு, எங்கே பார்த்தாலும் விற்றுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான போயிட்டுருக்குறோம் நம்ம. கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஆம்ஃபெட்டமின் எல்லாமே அமெரிக்காவில் என்ன கிடைக்குதோ எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்கு. இது காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் வைக்க முடியாது, காவல்துறைக்கு தெரிஞ்சு தான் விற்றுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் முதலமைச்சர் இன்னும் நடவடிக்கை சரியான முறையில் எடுக்கலை. எடுத்திருந்தாருன்னா இந்நேரம் ஓரளவுக்கு விற்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும். ஆனால் விற்கிறவங்களுக்கு எந்த பயமும், ஒரு துளி பயமும் இவங்களுக்கு இல்லை. தைரியமாக விற்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி பிடிச்சாங்கன்னா கூட 15 நாளில் வெளியில் வந்துடலாம், அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க அவங்க. அதனால் இது கடுமையான ஒரு பிரிவு, தனிப்பிரிவு தொடங்கும். மே மாதம் 1 முதல் தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து மது, பீர் ஆலைகள் மூடப்படும். திமுக, அண்ணா திமுக 2 பேரும் வச்சிருக்கிற பீர் ஆலைகள், மது ஆலைகள்லாம் மூடப்படும். குட்காவை தடை செய்ய புதிய சட்டம் இயற்றும்படி மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில்
அந்த தடையிலிருந்து கொஞ்சம் விலக்கு வந்திருக்குது. அந்த சட்ட திருத்தம் ஒன்று மத்திய அரசு அது வலியுறுத்தி தான் செய்யணும், அதில் வலியுறுத்தி செய்யப்படும். சமையல் எரிவாயுக்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதாவது 418 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு கிடைக்கும், தமிழ்நாட்டில் கிடைக்கும். அப்புறம் ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத உரிமை தொகை 1000லிருந்து 2000 உயர்த்தப்படும். முதியோர் ஆதரவற்றோர் உதவித்தொகை 3000 உயர்த்தப்படும். அவங்களுக்கு அவசியமானது அதெல்லாம். தமிழ்நாட்டில் 70 லட்சம் பேருக்கு முதியோர் ஆதரவற்றோர் உதவித்தொகை வழங்கப்படும். அப்புறம் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைத்தால் 5000 ரூபாய் பரிசு. ஏன்னா இப்போ பேரெல்லாம் என்னென்னமோ பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் மீண்டும் அதை கொண்டு வரும், திட்டத்தை கொண்டு வந்தால் பேர் வைக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். அது இல்லாமல் குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட தனி தமிழ் பெயர்கள் பட்டியல் வெளியிடப்படும். அப்புறம் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தமிழ் பெயர் பலகை வைத்தால் 1000 ரூபாய் வழங்கப்படும். அப்புறம் தமிழ் வழியில் படித்தோருக்கு உயர்கல்வியில் 30 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். இது முக்கியமானது. அது தமிழ் வழியில் படித்தா, ஏன்னா இப்போது வேலைவாய்ப்பு கிடையாது, அந்த மாதிரி சூழலில் இருக்குது. அப்புறம் மழலையர் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி கட்டாயமாக்கப்படும். 2024-25ஆம் ஆண்டு 2 லட்சம் பேருக்கு அரசு வேலை. ஏன்னா இப்போ திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. நாங்கள் வந்தவுடன் கிட்டத்தட்ட 6 லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் நியமனம் செய்வோம் அப்படின்னு கொடுத்தாங்க. ஒரு சில 1000 கூட நியமனம் பண்ணலை. 3 ஆண்டுகள் முடிய போகுது. நாங்கள் 6 லட்சம் பணியிடங்கள் அடுத்த 3 ஆண்டுகள், ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சம் பணியிடங்களிலிருந்து, அதாவது நடப்பாண்டில் 2 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். அப்புறம் தமிழக அரசு துறைகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி வரும் அனைவருக்கும் பணி நிலைப்பு காலமுறை ஊதியம் வழங்கப்படும். இதில் அப்புறம் தனியார் நிறுவனங்களில் தமிழர்களுக்கு 80 விழுக்காடு இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழில் வணிக நிறுவனங்களில் மாத வருமானம் 40,000 வரை உள்ள பணிகள் 80 விழுக்காடு தமிழர்களுக்கு வழங்க புதிய திட்டம் வழங்கப்படும். 40,000 ரூபாய் ஊதியம் வழங்குகிறவர்கள் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் இருப்பார்கள். ஏன்னா திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க, 75 விழுக்காடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 75 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு 3 ஆண்டுகள் ஆகியும் அதை பற்றி இன்னும் பேச்சு கூட பேச மாட்டாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் தொழில் திட்டங்களுக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை வழங்குவது கட்டாயமாக்கப்படும். 5 ஆண்டுகளில் 1 கோடி வேலை வாய்ப்புகள். தமிழ்நாட்டில் தொழில் உற்பத்தி, அதாவது தளவாட வேளாண்மை உள்ளிட்டவற்றை மூலமாக அடுத்த 5 ஆண்டுகள் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும். வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை சார்ந்த பணிகள் மூலமாக 5 ஆண்டுகள் 50 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தப்படும். அது நான் கடந்த வாரமே நாங்கள் எங்களுடைய வேளாண் நிழல்நிலை அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகளில் தோட்டக்கலை வேளாண் துறை சார்ந்தவர்கள் 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று. டிஎன்பிஎஸ்சி நிலையான தேர்வு அட்டவணை. ஏன்னா இப்போது டிஎன்பிஎஸ்சிக்காக லட்சக்கணக்கான மக்கள் அதுக்கு விண்ணப்பம் கொடுத்து எப்போ தேர்வு வரும், எப்போ இன்டர்வியூ வரும், எப்போ என்னென்ன ரிசல்ட் வரும், ஏன்னா எக்ஸாம் எழுதிட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் காத்துட்ருக்காங்கலாம். அதனால் முறையான ஒரு அட்டவணை இப்போ தான் தேர்வு, இப்படி தான் இன்டர்வியூ, இப்படி தான் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு அது முறையாக நாங்கள் அட்டவணை தெளிவாக நாங்கள் கொடுப்போம். நாங்கள் அப்புறம் வேலையில்லா இளைஞர்களுக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை, டோல் மாதிரி அது. ஏன்னா அதில் 10ஆம் வகுப்பு தோல்வி அடைந்தவர்களுக்கு 1000 ரூபாய், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 2000 ரூபாய், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 3000 ரூபாய், பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு 4000 ரூபாய், பட்ட மேற்படிப்பு முடித்தவர்களுக்கு 5000 ரூபாய். அதாவது இவங்கெல்லாம் படிச்சுட்டு இல்லை 5 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை இல்லாதவர்களுக்கு இது வழங்கப்படும். அதில் அப்புறம் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம். இது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே இதுதான். இதை வச்சுட்டு தான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் வாக்குகள் வந்தது. இதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரைக்கும் அதை பற்றி பேச்சு கூட கிடையாது. இதுக்கு முந்தைய நிதியமைச்சர் அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் 7 மாநிலங்களில் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில், ஹிமாச்சல் பிரதேஷில்,
பஞ்சாபில் அறிவிச்சிருக்கிறாங்க, சத்தீஸ்கரில் அறிவிச்சிருக்கிறாங்க, ஜார்க்கண்டில் அறிவிச்சிருக்கிறாங்க, சமீபத்தில் கர்நாடகாவில் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி அந்த மாநிலங்கள் 7 மாநிலங்கள் அறிவிக்க முடியுதுன்னா தமிழ்நாடு ஏன் அறிவிக்க முடியல? எங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் அவங்களுக்கு உடனடியாக நாங்கள் கொடுப்போம். அதே போன்று அரசு மருத்துவர்களுடைய ஊதிய முரண்பாடுகள் கலைக்கப்பட்டு அவர்களுக்கு அதாவது 5 ஆண்டு, 9 ஆண்டு, 11ஆவது ஆண்டு, 12ஆவது ஆகிய ஆண்டுகளில் காலம் சார்ந்த ஊதிய உயர்வு முறையாக வழங்கப்படும். ஏன்னா இப்போ அவங்களுக்கும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு. அதே போன்று இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஊதிய விகிதங்களில் நிலவும் முரண்பாடுகள் கலைக்கப்படும். அப்புறம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைப்பது உறுதி செய்யப்படும். கோயம்பேடு பேருந்து முனையம் பூங்காவாக மாற்றப்படும். கோயம்பேடு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் முழுமையாக வேறு பேருந்து முனையங்களுக்கு மாற்றப்பட்ட பின் அது பூங்காவாக மாற்றப்படும். அதில் கிட்டத்தட்ட 66.4 ஏக்கர் பரப்பளவில் இது சென்னையிலே பெரிய பூங்கா இந்த பூங்காவை தான் இருக்கும். இந்த பூங்கா வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுடைய விருப்பம். இது விருப்பம் மட்டும் அந்த பகுதியில் மட்டுமில்லை, சென்னை வாசிகளுடைய விருப்பம். இது நிச்சயமாக மக்களுடைய விருப்பத்தை அரசு ஏற்று இதை பூங்காவாக மாற்றப்படும். அப்புறம் கிளாம்பாக்கத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை, அதாவது இந்த ஆண்டே அதற்கு வேலைகள் தொடங்கப்படும். தமிழக அரசு இந்நேரம் அது தொடங்கி அதற்கு பிறகு தான் இந்த கீழாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தை கொண்டு வந்திருக்கணும். எந்த திட்டம் இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறாங்க. கேட்டால் நான் அதிமுக அவங்க தொடங்கினாங்க. ஏன் அவங்க தொடங்குற திட்டம்லாம் நீங்கள் எல்லாமே நீங்கள் அது செயல்படுத்திட்டு இருக்கிறீங்களா என்ன? அதாவது எங்களுக்கு போயின்னா கிளாம்பாக்கம் ரீஜனல் மொபிலிட்டி ஹப்புன்னு ஒன்று கொண்டு வர்றது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சென்டர். அதில் என்னென்ன இருக்கணும்? இப்போ அங்கே மெட்ரோ ரயில் இருக்குது, மெட்ரோ ரயில் இல்லை, அங்கே தொடங்கணும். விமான நிலையத்திலேருந்து அங்கே கிளாம்பாக்கத்து மெட்ரோ ரயில் உடனடியாக வேகமாக அது செயல்படுத்துங்க. ஒன்று. ரெண்டாவது, அங்கே யூனிட் ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயினை அங்கே நிற்கணும். அங்கே அது இல்லாமல் பேருந்து வசதிகள், அங்கேருந்து சென்னைக்கு வரதுக்கு பேருந்து வசதிகள் அங்கே இயக்கிட்டு இருக்கணும். எல்லாம் அது வசதிகள், அதாவது இணைப்பு இல்லாமல், கனெக்டிவிட்டி இல்லாமல் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க அந்த மாதிரி அதுவும் ஒரு பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாட்டில் பெரிய பேருந்து நிலையத்தை தொடங்குவாங்களா? திட்டமிடணும் அதில். ஏன்னா இப்போ இவங்க சொல்லலாம், அவங்க மாற்றி மாற்றி குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாதிப்பு யாருக்குன்னா மக்களுக்கு தான் பாதிப்பாங்க. மக்கள் அங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது இவங்க அது அரசியல் போராட்டம்னு அங்கே போய் அவங்க போய் போட்டோம் பார்க்கலாம். அந்த பஸ்ஸில் போனால் தான் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது. தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகங்கள் நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலமாக லாபத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் பறக்கும் சாலை திட்டங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு. இப்போ அதாவது இங்கே தாம்பரம், செங்கல்பட்டு 6 வழி உயர்மட்ட சாலை, அப்புறம் மதுரவாயில் திருப்பெரும்புத்தூர் உயர்மட்ட சாலை, மாதவரம் சந்திப்பு வெளிவட்ட சாலை, திருச்சி துவாக்குடி உயர்மட்ட சாலை ஆகியவற்றை ஜிஎஸ்டி வரி விலக்கு. தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகள் 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி என்ற அளவில் மாற்றப்படும். அதாவது மத்திய அரசை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து தேவைப்பட்டால் நீதிமன்றத்துக்கு சென்று இதை நாங்கள் செயல்படுத்துவோம். அதில் எப்படின்னா, இப்போ இன்றைக்கி 55 சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படி முறையான அங்கே சுங்கச்சாவடிகள் வைத்தால் இன்று 55லேருந்து 17 தான் இருக்கும். அதுதான் சட்ட ரீதியில் இருக்கும். 17 அதாவது குறைக்கப்படும். அப்புறம் மின்சார கட்டணம் குறைக்கப்படும். அது எப்படின்னு நீங்கள் படிங்க. ஏன்னா இப்போ 2 மாதங்களுக்கு ஒரு முறைக்கு பதிலாக மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடப்படும். அப்படி பண்ணாலே பார்த்தீங்கன்னா 47 விழுக்காடு ஒவ்வொரு வீட்டுக்கும் மின்சார கட்டணம் குறைக்கப்படும். ஏன்னா இப்போ இதுவும் திமுக உடைய வாக்குறுதி தான். தேர்தலுக்கு முன்பு திமுக அரசுடைய வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க. 3 ஆண்டுகள் ஆகியும் அதை பற்றி மூச்சு கூட விட மாட்டுறாங்க. காற்றாலை சூரிய ஒளி மின்திட்டங்கள் செயல்படுத்த தனி அமைச்சகம் உருவாக்கப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரினியூபிள் எனர்ஜி. ஏன்னா ஏன் இப்போ தமிழ்நாடு அரசுக்கு ஏன் அதிக மின்துறை நட்டத்தில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2 முறை மின் கட்டணத்தில் உயர்த்திருக்கிறாங்க. ரெண்டுமே டொமஸ்டிக்கும் கமர்ஷியல் ரெண்டுமே உயர்த்திருக்கிறாங்க. அதில் அது இல்லாமல் பீக் டேரிஃப்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த பீக் டேரிஃப்னால பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழிற்சாலைகள் மூடியிருக்காங்க. அதனால் கட்ட முடியாமல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அப்படி ஆகியும் தமிழக அரசுக்கு கடந்த ஆண்டு 23,000 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு. இந்த மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் 23,000 கோடி அதிகமாக வருமானம் வந்திருக்கு. அப்படி வந்தும் 9,000 கோடி நட்டோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் என்ன சொன்னாங்கன்னா 10,000 கோடி நட்டோன்னு சொன்னாங்க. சரி, 10,000 கோடி நட்டோன்னு சொல்றீங்க. அதில் இப்போ உங்களுக்கு 23,000 கோடி வருமானம் வந்திருக்கு. வந்தும் 9,000 கோடி நட்டோன்னு இன்னைக்கு சொல்றீங்க. அப்போ என்னதான் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரியல. இல்லை, அப்புறம் வந்து பள்ளி கல்வித்துறைக்கு வந்து 1,25,000 கோடி வந்து திட்டமிட்டு இருக்கிறோம் எங்கள் பட்ஜெட்டில். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பட்ஜெட்டு பள்ளி கல்வித்துறைக்கு. அரசு பள்ளிகளை மேம்படுத்த 32,000 கோடி. அதில் தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளிக்கூடம் கொண்டு வந்து மேம்படுத்த போனால் அதுக்கு 32,000 கோடி செலவிடப்படும். அப்புறம் வந்து அதை மாவட்டத்திற்கு குறைந்தபட்சம் 25 பள்ளிகள் வந்து வீதம், மொத்தம் 1000 பள்ளிகள் வந்து மாதிரி பள்ளிகளாக மாடல் ஸ்கூல்ஸ் ஆக 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கும். இல்லை, அப்புறம் மாநில கல்வி கொள்கை. இப்போ மத்திய அரசு வந்து ஒரு கல்விக் கொள்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது சில மாநிலங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வந்து எல்லாமே ஒரே எல்லா மாநிலத்துக்கு ஏற்ப அந்த கல்விக் கொள்கை இல்லை என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்விக் கொள்கையை நாங்கள் இந்த நடப்பாண்டிலே நாங்கள் கொண்டு வருவோம். அதெல்லாம் அப்புறம் உயர்கல்வியில் தமிழ்நாட்டு உயர்கல்வி சேரும் மாணவர்கள் விகிதத்தை 2025ஆம் ஆண்டுக்குள் 55 விழுக்காடாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் அப்புறம் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் ஆராய்ச்சிக்கான இருக்கைகள் ஏற்படுத்தப்படும். அது இல்லாமல் வந்து உலகத்தில் உள்ள பெரிய பல்கலைக்கழகங்கள் வந்து புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ் இருக்கைகள் வந்து அமைக்கப்படும். அதற்கு முழுமையாக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு அங்கே செய்யப்படும். மருத்துவத்துறைக்கு 48,000 கோடி. அதில் மருத்துவத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் 1.5ஆக, அதாவது 48,000 கோடியாக உயர்த்தப்படும். 1.5% ஆஃப் த ஜிஎஸ்டிபி. ஆனாலும் இதுவும் போக போக வந்து கொஞ்சம் அதிகமாக்கப்படும். இலக்கு வந்து 2% இருக்கணும். ஆனால் இப்போ 1.5% ஆஃப் த ஜிஎஸ்டிபி. எல்லா மருத்துவமனை, அதாவது 6 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படும். இந்த ஆண்டு 2 மருத்துவக் கல்லூரி, அடுத்த ஆண்டு இன்னும் 6 மாவட்டத்தில் தான் மருத்துவக் கல்லூரிகள் இல்லை. இந்த 6 மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படும் அடுத்த 3 ஆண்டுகளில். அப்புறம் அவசர ஊர்திகள் 108 ஆம்புலன்ஸ் வந்து 1353லேருந்து 2000ஆக உயர்த்தப்படும். அப்புறம் அனைவருக்கும் வந்து ஸ்மார்ட் ஹெல்த் கார்டு வழங்கப்படும். எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும். அதில் அவங்களுக்கு ஒரு டேட்டா அப்டேட் பண்ணி முடியும். அப்புறம் ஆண்டிற்கு 1,00,000 கோடி தொழில் முதலீடு. 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்படும். இப்போது சமீபத்தில் கூட தமிழக அரசு எவ்வளோ 5.5 லட்சம் கோடி சொன்னாங்களா, அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான். அது எவ்வளோ என்ன வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா கடந்த காலத்தில் எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய் அந்த அரசு இந்த அரசு எல்லாமே அறிவிப்பு தான் வந்திருக்கு தவிர அதில் யாருமே இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை யாரும் கொடுத்தது கிடையாது. எவ்வளோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெறப்பட்டது, எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டதுன்னு இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. அதில் ஆமாம், அதுவும் இல்லாமல் வேலை வாய்ப்பு எவ்வளோன்னு கூட அவங்க இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது. அதில் அதனால் 4ஆம் தொழில்நுட்ப புரட்சியை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வேலை வாய்ப்பும் ஏற்றுமதியும் அதிகரிக்கப்படும். தமிழ்நாட்டில் 5 இடங்களில் ஒருங்கிணைந்த தொழில் மண்டலங்கள் ஏற்படுத்தப்படும். அப்புறம் ஆண்டிற்கு 100 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம். இப்போ நடந்துட்டு இருக்குது, அதை பேசுறது இல்லை. இப்போ இந்த பட்ஜெட் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் பட்ஜெட் பொது நிதிநிலை அறிக்கை விவாதம். ஒரு நாள்
இது அப்புறம் என்ன எதுக்கு நடத்துறீங்க நீங்கள் பட்ஜெட்? அப்புறம் குறைந்தது ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் விவாதம் நடத்தி தான் அதுக்கப்புறம் பாஸ் பண்ணணும். இல்லை எங்கள் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவை குறைந்தது ஆண்டுக்கு 3 முறையும் 100 நாட்கள் கூடி மக்கள் பிரச்சனை குறித்து ஆக்கப்பூர்வ விவாதங்கள் நடத்தப்படும். அதிகமாக எதிர்க்கட்சிகள் தான் நாங்கள் பேச விடுவோம். அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 12 லட்சம் பேர் இருக்கும் வகையிலே மாவட்டங்கள் எல்லைகள் பிரிக்கப்பட்டு புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படும். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மக்கள் தொகை 12 லட்சம் பேர் அடிப்படையில் கிட்டத்தட்ட 60 மாவட்டங்கள் தமிழகத்தில், இப்போ 38 மாவட்டங்கள் இருக்குது. தமிழகத்தில் 60 மாவட்டங்களை நாங்கள் பிரித்து அதில் நிர்வாகம் இன்னும் ஏதுவாக செய்யப்படும். நகர்ப்புறங்களில் வறுமையை ஒழிப்பதற்காக நகர்ப்புற ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டிற்கு 100 நாட்கள் வேலை வாய்ப்பு. அதாவது கிராமத்தில் இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போட்டு நகர்ப்புறத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். ஏன்னா இங்கே அதிகமாக நகர்ப்புறத்தில், ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 54 விழுக்காடு தமிழ்நாட்டில் நகரமயமாக்கி இருக்குது. மக்கள் 54 விழுக்காடு மக்கள் தமிழ்நாடு நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போது அதனால் வறுமை அதிகமாக வந்துட்டு இருக்கிறதில்ல. நகரமயமாக்குதல் என்பது வளர்ச்சி, ஒரு மாநிலத்தில் வளர்ச்சி கிடையாது. கிராமத்தில் வேலை இல்லாமல் அவங்க அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க, நகரத்துக்கு வந்துடுறாங்க. அதனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியாக நான் பார்க்கல நான். அப்புறம் புதிய உயர்கல்வி நிறுவனங்கள், அண்ணா பல்கலைக்கழகம் உயர் சிறப்பு கல்வி நிறுவனமாக அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ், அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் என்ற பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுங்கள். அது இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம் உயர் சிறப்பு கல்வி நிறுவனமாக தரம் உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் 5 இடங்களில் ஐஐடிக்கு இணையாக தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி நிறுவனம், தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 5 இடங்களில் அமைக்கப்படும். அப்புறம் வலிமையான லோக் ஆயுக்தா, இதுவும் திமுக அரசு உறுதி கொடுத்தது, வாக்குறுதி கொடுத்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நல்ல லோக் ஆயுக்தா கொண்டு வருவோம் என்று. எங்கே இருக்குதா? இல்லை. கர்நாடகாவில் நல்லா இருக்குது, லோக் ஆயுக்தா இருக்குது. இங்கே அவங்க கொண்டு வரலை. வலிமையான நேர்மையான நபர்களை இங்கே லோக் ஆயுக்தத்தில் அமர்த்தி, அந்த லோக் ஆயுக்தா முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் யார் வேணாலும் அழைக்கலாம். அவங்க மேலே குற்றச்சாட்டு இருந்ததுன்னா அவங்கள அழைத்து விசாரிக்கலாம். முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளையும் அந்த லோக் ஆயுக்தா. பொது சேவை உரிமை சட்டம், இதுவும் திமுக அரசு வாக்குறுதி கொடுத்து 3 ஆண்டுகள் ஆகியும் அதை பற்றி மூச்சு கூட கிடையாது. அதை நாங்கள் நிச்சயமாக கொண்டு வருவோம். இதை நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வந்துட்டுருக்கிறோம். பொது சேவை உரிமை சட்டம் வந்ததுன்னா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் அப்புறம் சட்டம் ஒழுங்குக்காக தமிழகத்தை 4 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு டிஜிபி அளவில் உயர் அதிகாரி, அங்கே முதன்மை அதிகாரி. இப்போ ஐஜி தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் டிஜிபி அளவில் ஒவ்வொரு மண்டலத்துக்கும், ஏன்னா இப்போ அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தகுதியானவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரித்து இப்போ தென் மண்டலம்னா தென் மண்டலத்துக்கு ஒரு டிஜிபி முழு அதிகாரம் கொடுத்துருவோம், டிஜிபி கொடுத்துருவோம். அதனால் அந்த அளவுக்கு பிரித்து இன்னும் கொஞ்சம் பிரித்து கொண்டு வருவோம். காவல்துறையினருக்கு 8 மணி நேரம் பணி வரம்பு நிர்ணயிக்கப்படும், அவ்வளோதான். அது ஏன்னா அதுக்கு மேலே நிறைய பேர் காவலர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற சூழலில் அது மாற்றியமைக்கப்பட. இது நிறையா இருக்குது சட்டம் ஒழுங்கில். நீங்கள் இப்போ படிங்க, ஏன்னா நான் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்கிறேன். உங்கள் முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி சீக்கிரம் முடிக்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, நன்றி. அப்புறம் மேகதாது அணை தடுக்கப்படும் காவிரியில். அப்புறம் முல்லை பெரியார் அணை அதில் இந்த பேபி அணை கட்டுவதற்கு தான் இப்போ அவங்க தடையாக இருக்கிறாங்க. அதில் 15 மரம் இருக்குது. அந்த மரத்தை எடுக்க விட மாட்டுறாங்க. அதை எடுத்துட்டாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தலாம். அதில் அதை விட மாட்டுறாங்க. அடுத்த ஓராண்டில் அணையின் நீர் மட்டும் முதல்ல 152 அடியாக உயர்த்தப்படும். அதனால் அப்புறம் வேளாண் துறைக்கு 60,000 கோடி ஒதுக்கீடு. இது நான் கடந்த வாரமே நாங்கள் வேளாண் நிழல்நிலை அறிக்கை வெளியிட்டிருக்கோம். அது நான் உங்களுக்கு எல்லாம் காப்பி கொடுத்துருக்குறோம். அது நீங்கள் படிங்க. ஏன்னா அது பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். அது வேளாண் துறைக்கு எங்களுடைய நிழல்நிலை அறிக்கை. 60,000 கோடி எப்படி என்னென்ன செலவு பண்ண போகிறோம், அது கட்டுமானங்கள், வேளாண் ஆராய்ச்சி, வேளாண் கல்வி, அப்புறம் மானியம், விவசாயிகளுக்கு மானியம், அப்புறம் அதெல்லாம். அது இல்லாமல் 20,000 கோடி நீர் பாசன திட்டங்களுக்கு தனியாக, மொத்தம் 80,000 கோடி அதில் சொல்லிட்டு பாசன திட்டங்களுக்கு செயல்படுத்த தனி ஆணையம் அமைக்கப்பட்டோம். அதெல்லாம் அதில் வேளாண் அதில் வந்திருக்கு. அதில் வந்திருக்கு. அது மாதிரி சாகுபடி பரப்பு 5 ஆண்டுகள் 40 லட்சம் ஏக்கர் அதிகரிக்கப்படும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழல் பார்த்திங்கன்னா
குறைஞ்சிருக்கு. வேளாண் அதாவது வேளாண் சார்ந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா 12 விழுக்காடு கடந்த 30 ஆண்டுகளில் குறைந்திருக்கிறது. 12 விழுக்காடு 12 விழுக்காடுனா 42 லட்சம் ஏக்கர் வந்து கடந்த 30 ஆண்டுகளில் வந்து அதாவது அக்ரிகல்ச்சரல் யூசேஜ் லேண்டுன்னு சொல்கிறது. அது வந்து மாற்றி வேறு யூசேஜுக்காக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதில் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால நிறைய பிரச்சனைகள் வருகின்ற காலங்களில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வரும். உணவு பற்றாக்குறைனா உணவு வந்து ஷார்ட்டேஜ் கிரைசிஸ் வரப்போகுது. உணவே கிடைக்க போகிறதில்ல, அந்த அளவுக்கு சூழல் வந்துடும். அதற்கு திட்டமிடுதல் இன்றைக்கே திட்டமிட்டு நல்ல தொலைநோக்கு பார்வைகள் உள்ள திட்டங்களை கொடுக்கணும், வகுக்கணும். ஆனால் இவங்க அந்த எண்ணமே இவங்களுக்கு கிடையாது. தொலைநோக்குன்னு அந்த கான்செப்ட் இவங்களுக்கு, தொலைநோக்குன்னு அடுத்த தேர்தல் தான். அடுத்த தேர்தலில் எப்படி ஜெயிக்கலாம் அந்த தொலைநோக்கு தான் இவங்களுக்கு. இவங்களுடைய தொலைநோக்கு அடுத்த 5 ஆண்டுகள் தொலைநோக்கு. ஆனால் எங்கள் பட்ஜெட்டில் அடுத்த 50 ஆண்டுகள் தொலைநோக்கு திட்டங்கள் எங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் போட்டுட்ருக்குறோம். நாங்கள் அப்புறம் அரிசி விலையை கட்டுப்படுத்த கிலோவுக்கு 15 ரூபாய் மானியம். இப்போ அரிசி விலை ஏறிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல 6 ரூபாய் ஏற்றினாங்க, இப்போ 12 ரூபாய் ஏறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் ஏறப்போகுது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, குறுவையில் 2 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு, சம்பாவில் 2.5 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு நீர் இல்லாமல். தமிழ்நாட்டில் அவ்வளோ வெள்ளம் வந்தது, அவ்வளோ மழை பெஞ்சுது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனாலும் இதுதான் உண்மை. குறுவையில் 2 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு, 5.5 லட்சம் ஏக்கர் குறுவையில் 2 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு. சம்பாவில் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ஏக்கர், அதில் 2.5 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு தண்ணி இல்லாமல். தண்ணி சென்னையில் பெஞ்சுது, தூத்துக்குடியில் பெஞ்சுது, டெல்டாவில் அப்போ பெய்யலை, மேட்டூரில் தண்ணி கிடையாது. இந்த ஆண்டு மிக மோசமான ஆண்டாக இருக்க போகுது. அவ்வளோ மழை பெஞ்சு அவ்வளோ வெள்ளம் வந்து இந்த ஆண்டு மோசமான ஆண்டாக இருக்க போகுது. நீர் பற்றாக்குறை, குடிநீர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வரப்போகுது இப்போ. அதனால இப்போ விலைவாசி ஏறிட்டு இருக்கு. எங்கள் பட்ஜெட்டில் 15 ரூபாய் ஒரு கிலோவுக்கு மானியமாக அரிசிக்கு கொடுத்தா தான் கட்டுப்படுத்த முடியும். வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு, இப்போ தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தது போல் வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு இந்த ஆண்டு நடத்தப்படும். ஏன்னா தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், அது சென்னை மாவட்டத்தில் 37 மாவட்டம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அந்த மாவட்டத்தில் அரிசி நெல் விளையும், சிலதில் பலா, சிலது வந்து முந்திரி இருக்குது, சிலது வந்து ரப்பர் இருக்குது, சிலது காஃபி இருக்குது, சிலது முருங்கைக்காய் இருக்குது. ஸோ சிலது மாம்பழம் இருக்குது, சிலது வாழைப்பழம் இருக்குது. இதில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு சிறப்பு இருக்குது. அதில் அவங்களுக்கு ஊக்குவிக்கின்ற வகையில் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் அமைத்து அந்த வேளாண் துறை சார்ந்த முதலீட்டாளர்கள் உலக அளவில் இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு டைப் கொடுத்து மதிப்பு கூட்டுறது, வேல்யூ அடிஷன்லாம் கொண்டு அவங்களுக்கு பதப்படுத்துதல், வேல்யூ அடிஷன் கொடுத்து அப்புறம் வந்து டெக்னாலஜி கொண்டு வந்து வேர்ல்டு குவாலிட்டி எல்லாமே என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் நாங்கள் எங்கள் பட்ஜெட்டில் இருக்குது எங்களுக்கு. அப்புறம் மாவட்ட தலைநகரங்கள் வேளாண் தொழில்நுட்ப கண்காட்சிகள், இது வந்து மற்றவங்க எல்லாமே பார்க்கணுன்னு சொல்லிட்டு பண்ணுறது. அது கடந்த ஆண்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். கடந்த வாரமே எங்களுடைய பட்ஜெட்டில் காவிரி, தருமபுரி உபரிநீர் திட்டம், சோழர் பாசன திட்டம், அரியலூரில் சோழர் பாசன திட்டம், அப்புறம் வந்து தாமிரபரணி நம்பியாறு இணைப்பு திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்னும் கொஞ்சம் ஓண்டூர் பிட்டு, அது இன்னும் எவ்வளோ நாள் அது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தெரியல. இல்லை அப்புறம் கொள்ளிடம் தடுப்பணை திட்டங்கள், இது போன்ற திட்டங்கள். அப்புறம் மதுராந்தகம் ஏரியை வந்து 120 கோடி ரூபாயில் தூர்வாரி சீரமைக்கப்படும். மதுராந்தகம் ஏரி வந்து இப்போது கரையை பலப்படுத்திகிட்டு இருக்காங்க, ஆனாலும் அதை தூர்வாரலை. ஏன்னா வெள்ளக்காரங்க காலத்தில் தூர்வாரினது, இவங்க அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலை அங்கே. அப்புறம் வந்து முக்கியமானது என்னென்னா, தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெறப்படும். இந்த சட்டம் ரொம்ப மோசமான சட்டம், ஒரு மோசடி சட்டமாக நான் பார்க்குறேன் நான். அதாவது தமிழ்நாடு லேண்ட் கன்சாலிடேஷன் ஆக்ட் ஃபார் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுறது. இது ஒரு நிறுவனம் வந்து 100 ஏக்கருக்கு மேலே உள்ள ஒரு தொழிற்சாலை, அவங்களுக்கு பக்கத்தில் ஏரி வந்தாலும் ஆறு வந்தாலும் குளம் வந்தாலும் அங்கே அவங்க கட்டுமானங்கள் பண்ணிக்கலாம், செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த சட்டம் இருக்குது. இப்போது ஒரு உதாரணம், ஒரு ரொம்ப ஏழை ஒரு விவசாயி ஏதோ ஒரு அரசு புறம்போக்கில் எங்கள் ஒரு வீடு கட்டினாங்களா, அதை வீடு இடிச்சிடுறாங்க.
ஆனால் இது பெரிய தொழிற்சாலைகளுக்கு வந்து நீ என்ன வேணால் பண்ணிக்குவோன்னு லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ மோசமானது. நாளைக்கு நமக்கு ஏரி இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 ஏரிகள் இன்றைக்கி காணாமல் போயிடுது. 27,000 ஏரிகள். முழுமையாக பார்த்தீங்கன்னா 5,000 ஏரிகள் இல்லை, மீதி ஏரிகள்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ அங்கங்கே ஒரு இருக்குது. இது மாதிரி விட்டுட்டிங்கன்னா இன்னும் மோசமாக எல்லாத்தையும் காணாமல் போயிடும், எல்லா ஏரிகளும் காணாமல் போயிடும். அது அப்புறம் இந்த காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வந்து 9 மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும். அது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கூடுதல் பார்த்தீங்கன்னா இங்கே கடலூர் மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து திருச்சி மாவட்டம், கரூர் வரைக்கும், புதுக்கோட்டை ஏற்கனவே வந்திருக்குது, கரூர் வரைக்கும் போவோம். அப்புறம் என்எல்சி சுரங்கத்திற்கு தடை. என்எல்சி உடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. என்எல்சி அப்படி ஒரு நிர்வாகம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அவங்க வந்து இப்போது ரினியூவபிள் எனர்ஜி, சூரிய ஒளி மூலமாக அவங்க நடத்திக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் என் நிலத்தை கொடுக்கறதுக்கு நிச்சயமாக தமிழக அரசு கொடுக்காது. அப்புறம் சிப்காட் உள்ளிட்ட எந்த தொழில் திட்டத்திற்கும் வேளாண் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படாது. இது ஒரு டீட்டெயில்டாக இருக்குது இதில், ஏன் என்ன காரணங்கள்லாம் இருக்குது. அப்புறம் காலநிலை செயல் திட்டம், காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழக நகரங்களுக்கான காலநிலை செயல் திட்டம், தமிழ்நாடு அர்பன் ஏரியாஸ் கிளைமேட் ஆக்ஷன் பிளான். அதுக்கு என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன இருக்குது, எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து பல்வேறு தரப்பினருடைய நலன், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான கிரீமி லேயர் முறையை நீக்க வேண்டும், ஓபிசி உடைய கிரீமி லேயர் முறையை நீக்க வேண்டும் என்று மத்திய அரசை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். அந்த இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 8 லட்ச ரூபாய் உச்சவரம்பு இருக்கிறது, அதை வந்து 16 லட்ச ரூபாய் ஆக உயர்த்த அனைத்து மற்ற மாநிலங்களில் சேர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்து மத்திய அரசை அழுத்தம் கொடுப்போம். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகைக்கான நிதி ஒதுக்கீடு 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும். பெண்களுக்கான திருமண வயதை 21ஆக உயர்த்துவதற்கான சட்ட முன்வரைவை விரைவாக நிறைவேற்றும்படி மத்திய அரசை தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்ளும். ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் 21 வயது தான் திருமண வயதாக இருக்க வேண்டும் என்று பாட்டாளி கட்சியினுடைய கொள்கை முடிவு. அதற்கு மத்திய அரசை தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம். அப்புறம் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் 90 விழுக்காடு மானியத்தில் மடிகணினி வழங்கப்படும். நீங்கள் 5,000 ரூபாய் கட்டினா போதும். பத்திரிகையாளர்களுக்கு நிறைய இருக்குது, இது சும்மா நான் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். நான் அதில் இப்போ ஊடக நண்பர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் ஊடகத்துறையில் செயல்பட்டால் அவங்களுக்கு 20,000 ரூபாய் வந்து பென்ஷன் கிடைக்கும் மாதம் மாதம். இதில் 2024-25ஆம் ஆண்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது நிழல் நிதி அறிக்கையில் மொத்தம் 120 தலைப்புகளில் 463 யோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசும் பொதுமக்களும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏன்னா இதை வந்து ஏதோ ஆண்டுதோறும் ஏதோ பாட்டாளி கட்சி செய்கிறாங்க, ஏதோ ஒன்று வெளியிடுறாங்க, அதுக்கு அன்றைக்கி ஒரு நாள் அவ்வளோதான், ஒரு நாள் செய்தி அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு உணர்வுபூர்வமாக இதெல்லாம் நாங்கள் கொண்டு வரோம். எங்களோட நோக்கமே என்னென்னா இந்த யோசனைகளை தமிழக அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எந்த அரசாக இருந்தாலும் சரி. 22 ஆண்டுகளாக நாங்கள் வெளியிட்டு வரோம். அதே வேளையில் இதில் நாங்கள் அரசு அதிகாரிகள்கிட்டும் நாங்கள் கொடுக்க போகிறோம். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக நாங்கள் கொடுப்போம், அதிகாரிகளுக்கு கொடுப்போம், மற்ற கட்சிகள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். ஏன்னா இது பயனுள்ளதாக இருக்குது. இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இருக்குது, யார் யாருக்கு எப்படி செய்யணும், எல்லாமே இருக்குது. தமிழுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாம் விலாவாரியாக இருக்குது. நான் உங்களுக்கு சுருக்கத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் படிங்க, உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கு இதை வந்து கொடுங்க. அது இல்லாமல் உங்களுடைய அங்கே ஊடக அங்கே அலுவலகத்துக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் அதிக அளவில் கொடுத்து அவங்களாம் படித்து எங்களை கேள்வி கேளுங்க. எப்படி நீங்கள் செய்யணும், எப்படி செய்ய போகிறீங்க. எங்களை மட்டும் கேள்வி கேட்காதீங்க, தமிழக அரசையும் கேள்வி கேளுங்க, அரசியல் கட்சிகளை கேள்வி கேளுங்க. ஏன்னா இது பொதுவானது, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பொதுவான ஒரு செயல் திட்டமாக பட்ஜெட் ஆனாலும் இது ஒரு செயல் திட்டமாக கொள்கை முடிவுகள் அதை பார்க்கணும். ஏன்னா கடந்த காலத்தில் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் உடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு.
பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். இப்போது காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க செய்கிறது பாட்டாளி கட்சி. இப்போ இன்றைக்கி மதுவிலக்கு கொள்கை எடுத்துக்கோங்க. பாட்டாளி கட்சி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலமாக இன்னைக்கு போராடலைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மது விலக்கை பற்றி ஒருத்தரும் பேசியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எண்ணம் வந்திருக்காது. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் நாங்களும் மதுவிலக்கு கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொள்கின்றோம், திமுக அண்ணா திமுக உட்பட ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அந்த மனநிலையை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்னைக்கு நுழைவுத் தேர்வு ரத்து செய்தது. இன்னைக்கு தமிழ் கட்டாயமாக குறைந்தது ஒரு பாடமாக கட்டாயமாக ஆக்க வேண்டும் என்று 2006 அன்றைய அரசிடம் வலியுறுத்தி சட்டத்தை கொண்டு வந்தது. தமிழ் கட்டாயமாக முழுமையிலும் தமிழ் ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வியை தமிழ் கொண்டு வரணும்னு தொடர்ந்து தமிழுக்காக சமச்சீர் கல்வி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி தான். காலநிலை மாற்றம்னா எந்த கட்சியாவது பேசுகிறாங்களா? குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சுனா யாராவது தெரியுதா? அதை பற்றி பேசுகிறாங்களா? அதனுடைய விளைவுகள் என்னன்னு 20-30 ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம். புகையிலை பொருட்கள் எதிர்த்து இன்னைக்கு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. எல்லாம் முடிச்சிடறேன். சரி, கிளம்புனா கிளம்புங்க. சட்டசபையில் போய் அங்கே பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டில் வரணும். அது அப்படியே சொல்லிட்டா கேட்டுப்பாங்க அவங்க. நீங்கள் என்னென்ன பேசுவீங்களோ கேட்டுவிட்டாங்க சட்டசபையில். அதான் பேசவே விடறதில்ல, துடிச்சிட்டு இருக்கிறாரு. கிளம்பு, போகிறதா கிளம்புங்க. அப்படி இவ்வளோ கொள்கை முடிவு, இவ்வளோ மாற்றங்கள், எல்லாத்துக்கு மேலே சமூக நீதி. எங்கள் ஐயா இல்லைன்னா இன்னைக்கு சமூக நீதி தமிழ்நாட்டில் பிச்சை எடுத்துட்டு இருப்போம். ஐயாவில் தான் இன்னைக்கு சமூக நீதி மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இல்லைன்னா அதை பற்றி என்னன்னு கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு மத்திய அரசுல ஓபிசி 27% இடஒதுக்கீடு வந்ததுக்கு காரணமே ஐயா தான். ஐயா அன்னைக்கு போய் இந்த யூபிஏ மீட்டிங்கில் சண்டை போடலன்னா இன்னைக்கு அதை பற்றி முடிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்காது. ஓபிசி 27% கல்வி நிலையங்கள் வந்திருக்காது. அதில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இன்னைக்கு இந்திய அளவில் மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு கிடைச்சதுன்னா ஐயாவில் தான். இன்னைக்கு எம்பிசின்னு ஒன்று வந்தது ஐயாவில் தான். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ஐயாவில் தான் வந்திருக்கு. அருந்ததிற்கு உள் ஒதுக்கீடு ஐயாவில் வந்திருக்குது. 6 இடஒதுக்கீடுகள். அதனால் சமூக நீதி எதிர்த்தாலும் பாட்டாளி கட்சி முன்னிலையில் இருக்கிறது. நீர் மேலாண்மை நாங்கள் தொண்டை தண்ணி வத்தி 20 வருஷமாக பேசினது பிறகுதான் இப்போ அதை பற்றி இந்த 2 கட்சிகளும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதான் நான் சொல்லிட்டேனே, அவங்களுடைய நோக்கம்லாம் அடுத்த தேர்தல். எங்களோட நோக்கம் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும். திட்டமிடுதல், அந்த அளவுக்கு திட்டமிடுதல் எங்களுக்கு வேணும். அதனால் அந்த நோக்கத்தில் தான் இது போன்ற ஆவணங்கள், பாட்டாளி கட்சி இது போன்ற ஆவணங்கள். இது பட்ஜெட்டை விட்டுடுங்க. பட்ஜெட் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும், கல்விக்கும், சுகாதாரத்துக்கும், வேலைவாய்ப்புக்கும், சுற்றுச்சூழலுக்கும், தொழில் வளத்திற்கும் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 36 ஆவணங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் வெளியிட்டோம். சென்னை எப்படி இருக்கணும்னு ஆவணம் வெளியிட்டோம். இதனால் இப்படி ஆக்கப்பூர்வமான எந்த கட்சியாவது செய்யுதா? நான் இந்த 2 கட்சியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் 2 கட்சியும் செய்யலை. ஆட்சி வரப்போ ஏதோ ஒன்று வருவாங்க, போவாங்க, அள்ளிட்டு போவாங்க. அவ்வளோதான் அவங்க செய்கிறது. யார் அதிகமாக அள்ளறது தான் அவங்க கொள்கை. ஆனால் இது போன்ற ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? செயல்படுத்தப்படாது. அது ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ப அவங்களுடைய முடிவு எடுத்துக்கலாம். பண்ணியிருக்கிறேன். நான் ஓட் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை முடிவு செயல்படுத்தப்படாது. அது அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு நாங்கள் செயல்படுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்ல வரீங்க? என்ன பண்ணணுமா பண்ண வேண்டாமா சொல்றீங்களா? இல்லை, நீங்கள் கேட்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றத்திலான காரணம் மக்களுடைய நலன். வேற
இவ்வளோ இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு அதாவது என்எல்சி என்பது ஒரு தொழிற்சாலை, இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பார்க்கணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஹைவேஸ், ரயில்வேஸ் இருக்குது, ஏர்போர்ட்ஸ் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இதெல்லாம் மக்கள் பயன்படுத்துகின்ற அவசியமான கட்டுமானங்கள். இதில் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, நாங்கள் இந்த க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வேணும்னு கடந்த 20 ஆண்டு காலமாக கேட்டுட்டு வரோம் நாங்கள். ஏன்னா சென்னையோடைய இப்போ இருக்கிற விமான நிலையம் இன்னும் ஒரு 7 ஆண்டுகளில் இன்னும் கன்ஜஸ்டடாக இருக்க போகுது. இல்லை, இன்னும் அவசியமாக வேணும். இன்னொன்று எங்களுடைய இன்னொரு நிலைப்பாடு இது தரிசு நிலம் திருப்போரூர் பக்கத்தில் இருக்குது. 5000 ஏக்கர் இருக்குது. அங்கே உப்பளம் இதில் இடம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் கட்டலான்னு பல யோசனைகள் நாங்கள் முன்வைத்தோம். ஆனால் இவங்க அதில் கல்பாக்கம் இருக்குதுன்னு ஏதோ ஒரு காரணம்லாம் சொல்லி ஆர்மி பேஸ் இருக்குது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அதெல்லாம். ஆனாலும் இங்கே நாங்கள் செய்வோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி செஞ்சாலும் அங்கே இருக்கிற நீர்நிலைகளுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. ஏதோ சிறிய அளவில் அங்கே கட்டுமானங்கள் வைத்து, ஏன்னா மற்ற ஏர்போர்ட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் உலகத்தில், எல்லாமே பசுமையாக இருக்கும். அங்கே அப்படியே உள்ளே இருக்கிற ஏரினா ஏரி இருக்கும், அங்கே மரங்கள் காடுகள் பக்கத்தில் இருக்கும், எல்லாமே இருக்கும் அங்கே. அதெல்லாம் மக்கள் அந்த இதில் இப்போ பிரச்சனை இல்லாமல் பண்ணணும். ஆனால் சில பொதுமக்களுடைய கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவசியமானது. அதில் என்எல்சி இன்றைக்கி தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி ரெனியூபிள் எனர்ஜி நிறைய வந்துடுச்சு. அண்ட் தமிழ்நாடு அரசும் ரெனியூபிள் எனர்ஜி பாலிசி 2030 50% ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் தமிழ்நாடு இப்போ ரெனியூபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. 2040 0 எமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போது தமிழ்நாட்டில், இந்தியாவில் அதிகமாக இன்றைக்கி காற்றாலைகள் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. இன்றைக்கி குஜராத் 1வது பொசிஷனில் போய் தமிழ்நாடு 2வதுலாம் வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 15,000 மெகாவாட் சூரிய ஒளி மூலமாக கொண்டு வரலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போது என்எல்சி நமக்கு கொடுக்கறது, தமிழ்நாடு கொடுக்கறது பார்த்திங்கன்னா இங்கே அவங்க 4000 மெகாவாட்டுன்னு சொல்கிறாங்க. 4000 மெகாவாட் ஒரிசா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வர்றது என்எல்சியில் நெய்வேலியில் வர்றது 2000 மெகாவாட் தான். அதில் 2000 மெகாவாட்டில் இங்கே தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போய் நமக்கு கொஞ்சம் தான் வருது. அதுக்காக இவங்க இவ்வளோ காலமாக கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஏக்கரை விளைநிலங்களை அழிச்சிருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு 50,000 ஏக்கர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தேவையில்லை அது. அதில் நீங்கள் அங்கே இவ்வளோ இடம் இருக்குது, அங்கே நீங்கள் சோலார் போடுங்க. சோலார் போட்டு இதே நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு? என்எல்சி நெய்வேலி சம்மந்தமாக நீங்கள் தூத்துக்குடியில் ஒரு பவர் பிளான்ட் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. நீங்கள் நெய்வேலியில் நிலத்தை எடுத்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? அதுக்கு நீங்கள் மாற்று நீங்கள் சோலார் போட்டு போங்க. எஸ், எங்களுக்கு இருக்குது. அதில் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளான். அவங்க ரெனியூபிள் எனர்ஜி மாற்றுவோன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இதை பற்றி மூச்சு விட மாட்டுறாங்க, என்எல்சி பற்றி மூச்சு விட மாட்டுறாங்க. நாங்கள் நிலத்தை கையகப்படுத்த மாட்டோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்களாம் இப்போ போராடினதுக்கு பிறகு தான் அந்த 3 சுரங்கங்கள் மத்திய அரசே பட்டியலேருந்து எடுத்திருக்கு. இல்லைனா அதை பற்றி இவங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. அதை பற்றி போராடினால்தான் இப்போது இப்படியும் சொல்லிகிட்டு இருக்கோம். என்எல்சி 66 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வேலை இருக்குது. அன்றைய காலத்தில் நமக்கு மின்சாரம் தேவைப்பட்டது. இன்றைக்கி தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருக்குது. ஆனால் அரசு துறையில் இன்னும் கொஞ்சம் வரணும். இது தனியார் துறையில் தான் மின்சாரம் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். 36,000 மெகாவாட் தமிழ்நாட்டுடைய மின்சாரம் உற்பத்தி. தமிழ்நாட்டுடைய மின்சாரம் தேவைகள் 18,000 மெகாவாட். அதில் அரசுடைய உற்பத்தி பார்த்திங்கன்னா 7,000 8,000 மெகாவாட் தான் இருக்குது. இன்னும் 10,000 மெகாவாட் தமிழக அரசு உற்பத்தி தொடங்கணும். அங்கங்கே திட்டம் வச்சுருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. அந்த தொடக்கத்தில் அவங்க என்ன காரணம் தெரியல, அது முடிக்க மாட்டுறாங்க. ஏன் முடிக்க மாட்டுறாங்க? தனியார்கிட்ட இருந்து மின்சாரம் 3 மடங்கு அதிகமாக விலைக்கு வாங்குறாங்க. அப்போது வேணுமே இது தொடங்காமல் அவங்கக்கிட்டேருந்து 3 மடங்கு அதிகமாக வாங்கினாங்கன்னா என்ன கொடுக்குறாங்க? நிச்சயமாக அது. ஏன்னா இப்போ மாதம் மின் கணக்கு எடுத்துட்டா அது 47% குறையும்.
அதில் ஒன்று. இதுதான் திமுகவும் சொன்னாங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் இப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் எடுக்கிறாங்க, நாங்கள் மாதம் எடுப்போம். மாதம் எடுத்துன்னு பார்த்து இப்போ 2 மாதம் எடுத்துட்டா இப்போ ஒரு 1000 யூனிட் 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. 1000 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு இன்னொரு ரேட் வருது அதில். ஸோ நீங்கள் மாதம் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 400 யூனிட் தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் 2 மாதத்துக்கு எடுத்துனா 800 யூனிட் வரும். 800 யூனிட்டுக்கு வேறு ரேட் இருக்கும். ஸோ அப்போது அதனால் இப்போ பேசிக் ரேட்ஸ் வந்து 47% குறையும் அதில். அதாவது நாங்கள் அந்த அளவுக்கு அதாவது இது போன்று வெற்று அறிக்கைகள் நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது எங்களுக்கு. ஏன்னா அதாவது 18%, 17%, 18% க்ரோத்லாம் அடுத்த ஆண்டுகள்லாம் வந்து சாத்தியம் கிடையாது. அதில் நிச்சயமாக கிடையாது. இப்போ அதிகபட்சம் என்னென்னா 6%, 7%, 8% வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் வராது அதில். அதனால் அப்படி நீங்கள் சும்மா வார்த்தைகள் நல்லா இருக்கலாம், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துனாங்க, 5.5 லட்சம் கோடின்னு. அதில் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அது புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOUs தான். அதில் எவ்வளோ முதலீடு வருது, கடந்த காலத்தில் எவ்வளோ வந்திருக்கு, அதெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். எவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைச்சது கொடுக்கட்டும், அது தெரிஞ்சிடும். அதில் நம்ம இருக்கும், பட் அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும். சும்மா போயிட்டு பண்ணணும்னு இப்போ நல்லா போய் மக்களுக்காக போய் பண்ணணும்னு ஒன்று ரியலிஸ்டிக்காக இருந்தால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. எங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் ஜாலம் எங்களுக்கு தெரியாது. அதான் எங்களுடைய கௌரவ தலைவர் சட்டமன்றத்தில் இன்றைக்கி வந்துருக்குது. அதுக்கு தான் போய் பேசணும், அவர் கருத்து சொல்லணும்னு இப்போ அவருக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு கான்செப்ட் நல்ல கான்செப்ட். ஆனால் அதற்கு பல சேலஞ்சஸ் இருக்குது. இப்போது சுதந்திரம் அடைந்து 4 முறை வந்து ஒரே நேரத்தில் வந்து மத்திய மாநில தேர்தல் நடந்தது. 67 வரைக்கும் நடந்தது. அதில் அதன் பிறகு தான் அப்புறம் இந்திரா காந்தி அம்மையாரை கலைச்சதுனால அதை மாற்றி வந்துட்டு இருந்தது. அதில் அப்புறம் போக இன்னும் மோசமாகிடுச்சு. இதில் என்னென்ன எங்களுடைய கேள்விகள், நாங்கள் பல கேள்விகள் கேட்டிருக்கிறோம். அந்த கமிட்டிக்கிட்ட நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறோம், கேள்விகள் கேட்டிருக்கிறோம். அதில் எங்களுடைய அச்சங்கள் வந்து அப்ரிஹென்ஷன்ஸ் வந்து, இப்போது ஒரு உதாரணத்துக்கு மாநில அரசு இருக்குது. அந்த மாநில அரசு வந்து ஒரு ஆண்டில் அது பெரும்பான்மை இழக்கிறது. அடுத்தது வந்து 4 ஆண்டுகள் என்ன செய்யும், எப்படி என்ன நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தான் இருக்க முடியும். அது ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், பார்லிமெண்ட்டில் அனுமதி கொடுக்கணும். அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தான் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்போ இன்னும் ஓராண்டு என்ன நடக்கும் அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா? இல்லை நீங்கள் அடுத்தது தேர்தல் வைப்பீங்களா? தேர்தல் வச்சு தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு தேர்தலா, இல்லை 4 ஆண்டுகளுக்கு தேர்தலா, இல்லை 4ஆவது ஆண்டில் அரசு கவருது, இன்னும் ஓராண்டில் நீங்கள் தேர்தல் வச்சா ஓராண்டுக்கு வச்சுப்பீங்களா? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் இது மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு மட்டும் இல்லை, மத்திய அரசு இன்னும் மோசமாக இருக்கும். இப்போ நீங்கள் மத்திய அரசு ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், இப்போது வாஜ்பாய் அமைச்சரை வந்து கிட்டத்தட்ட முதல்ல 13 நாள், அப்புறம் 13 மாதங்கள்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ தேர்தல் மத்திய அரசுக்கு தேர்தல் வந்து அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இருக்குமா? அப்போ அது கூட எல்லா மாநிலம் மீண்டும் தேர்தல் வைப்பாங்களா? இப்படியெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. இதற்கெல்லாம் என்ன விடை? நாங்கள் 2 முக்கியமான யோசனை சொல்லியிருக்கிறோம். அந்த யோசனைகள் என்னென்னா, ஒன்று வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வைங்க. அது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 82 நாடுகளில் இருக்குது. பக்கத்தில் ஸ்ரீலங்காவில் கூட இருக்குது. பாகிஸ்தானில் வேறு விதமாக இருக்குது. 60 சீட்ஸ் வந்து பாகிஸ்தானில் வந்து பெண்களுக்கும், அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு பர்சன்டேஜோட 60 சீட்ஸ் இருக்குது பாகிஸ்தானில். நமக்கு வந்து அதில் ஃபஸ்ட் அக்ராஸ் த போஸ்ட்னு வருது. அதில் அவங்க தான் ஆட்சிக்கு வருது. அதில் ஆமாம். ஸோ ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ வாக்குகள் வாங்குகிறாங்களோ அந்த அடிப்படையில் அந்த எண்ணிக்கையில் அந்த எம்பியோ எம்எல்ஏ கொடுக்கணும். இதில் என்னன்னா,
கட்சி வந்து இப்போது அதில் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க தவிர கேண்டிடேட்ஸ்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது நல்ல முறை அது பார்க்குறேன். ஏன்னா யூரோப்லலாம் பல நாடுகளில் வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்குதால் இதில் என்ன ஆகும்னா இதில் வந்து அரசு வந்து அது ரொம்ப சுலபமாக கவிர்க்க முடியாது ஒரு அரசை. ஏன்னா இது வந்து கூட்டணி ஆட்சி வரும். அதில் அடுத்தது எல்லாமே சேர்ந்து நாங்கள் இதில் ஒன்றா சேர்ந்து பண்ணுறோன்னு கோயலிஷன் கவர்மெண்ட். ஸோ இந்த கோயலிஷன் மாடல் வந்து இட்ஸ் பீன் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ். இது நடைமுறையில் இருக்கிற நாடுகளில் இருக்குது. அது இன்னொன்று, கட்சி விட்டு யாரும் கட்சி தாவ மாட்டாங்க. இப்போ சும்மா துண்டு மாற்றுற மாதிரி இங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க அதெல்லாம் மாற்ற முடியாது. அப்புறம் இடைத்தேர்தல் அது மாதிரி இருக்காது. யாராவது இறந்துட்டாங்கன்னா கட்சி வந்து இன்னொருத்தர் நியமனம் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது சொல்லிட்டு வரோம். அடுத்தது ரெண்டாவது என்னென்னா தேர்தல் வந்துன்னா இப்போது பொது தேர்தல் ஜென்ரல் எலெக்ஷன் வந்து நடத்துனீங்கன்னா அடுத்த 2.5 ஆண்டுகளில் எல்லா மாநிலத்துக்கும் வந்து தேர்தல் வைங்க. அப்படி கொண்டு வந்தால் ஒரு சூழல் வந்துச்சுன்னா இந்த நான் சொன்ன பிரச்சனையெல்லாம் தீர்த்து அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மத்திய தேர்தல் மாநில தேர்தல் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தேசிய கட்சிகளுக்கு தான் அவங்களுக்கு அது பலமாக இருக்கும். தேசிய பிரச்சனைகளை தான் பேசப்படும். மாநில பிரச்சனைகள்லாம் பின்தங்கி அதாவது பின்தள்ளப்படும். இன்னொன்று, மாநில கட்சிகளுக்கு வந்து இது பலவீனமாக இருக்கும். அதனால் நீங்கள் மத்திய தேர்தல் வைங்க, மாநில தேர்தல் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு வைங்க, அடுத்த மத்திய தேர்தல் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தேர்தல், 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில தேர்தல் அப்படின்னு வைங்க. மாநில தேர்தல் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வைங்க. மாநிலத்துக்கு மட்டும் இல்லை, உள்ளாட்சிகளுக்கும் அந்த நேரத்தில் தேர்தல் வைங்க. அதனால் மத்திய கொள்கைக்கும் மாநில கொள்கைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். ஏன்னா மாநில தேர்தல் மாநில பிரச்சனைகளுக்காக நடத்தப்படுகிற தேர்தலாக இருக்கணும். அப்படி பண்ணுங்க. நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இதுதான் எங்களுடைய யோசனைகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் அதாவது சட்டமன்றத்துக்கு பல மரபுகள் இருக்குது. அதை தான் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம். தொடக்கத்தில் வந்து நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து தொடக்கத்தில் முடித்த பிறகு வந்து நம்ம தேசிய கீதம் பாடணும்னு இருக்குது. அதில் எனக்கு வந்து ஏன் அதை மாற்றணும், 2 முறை தேசிய கீதம் எங்கே பாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு நம்மளுடைய மரபு தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் முடிக்கிறப்போ 2மே நம்ம மதிக்கணும். அதில் இருக்குது. அதனால் இதில் போய் ஆளுநரும் சரி முதலமைச்சரும் சரி ஆளுங்கட்சியும் சரி 2 ஒன்றா சேர்ந்து இணைந்து செயல்படணும். இல்லை பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு தான். முரண்பாடாக இருந்ததுன்னா எவ்வளோ இப்போ சட்டங்கள் வந்து மசோதாக்கள் நிலுவையில் இருக்குது கையெழுத்து போடாமல். அதெல்லாம் வந்து போக்கணும். அல்டிமேட்லி த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு வில் பி சஃபரிங். இது ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்குது. திடீர்னு ஒன்று நடக்கலையே அது. ஏன்னா இப்போ அதாவது அதுக்கு அந்தந்த துறைக்கு நல்ல நேர்மையான அமைச்சர்களை முதல்ல போடணும். வியாபாரிகளை போடக்கூடாது. அமைச்சர்கள் வந்து நேர்மையான நபர்களை போட்டால் நிச்சயமாக நல்ல வகையில் தமிழ்நாட்டுடைய தொழில்துறை, நான் பொதுவாக நான் சொல்கிறேன், யாரும் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை. நான் இப்போ மின்சாரத்துறை சொல்கிறேன். நான் அப்படின்னா நல்ல நபர்களை போடுங்க, நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ள நபர்களை போடணும். அப்படி அதுதான் இது சம்மந்தமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் வந்து ஆளுநர் உரை வந்து எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது, சமூக நீதிக்கான எந்த செய்தியும் அதில் இல்லைன்னு சொல்லியிருந்தார். அதில் ஆளுநர் உரை என்பது அடுத்த ஓராண்டு காலம் தமிழ்நாடு அரசு நிலைப்பாட்டை குறித்து தான் ஆளுநர் உரை இருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு நாங்கள் கேட்போம், மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் பல முறை சொல்லியிருக்கிறார். அதாவது
மத்திய அரசுடைய நிலைப்பாடு வந்து எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு கொள்கை முடிவு இல்லை என்று ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அழுத்தம் திருத்தமாக சொல்லலை, ஒரு மாதிரி பிரதமரும் சொல்லியிருக்கிறாரு, அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. அவங்களோட நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது. அது தெரிந்தும் தமிழக அரசு இந்த நிலைப்பாடு எடுத்தது வந்து எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். எங்களுக்குன்னா பொதுவானவங்க, அடித்தள மக்கள். கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் எடுத்துகிட்டு இருப்பார். முதலமைச்சர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்னன்னு தெரியல, யார் அவருக்கு சுற்றி இருக்கிறவங்க எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்க தெரியல எனக்கு. இதில் எடுத்தால் அவருக்கு தான் நல்லது. சமூக நீதினு பேசுகிறாங்க, இது சமூக நீதியோடைய முக்கியமான பிரச்சனையாக பார்க்கணும். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புனா நாங்கள் சொல்கிறது காஸ்ட் சர்வே, நாட் காஸ்ட் சென்சஸ். காஸ்ட் சர்வேக்கும் சென்சஸுக்கும் முதல்ல வித்தியாசம் தெரியணும். அவங்க சொல்கிற நிலைப்பாடு காஸ்ட் சென்சஸ். காஸ்ட் சென்சஸ் என்பது அதில் மத்தியில் சென்சஸ் எடுக்கிறப்போ கூட ஒரு காஸ்ட் சம்மந்தமாக வரணும். இது நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி எப்போ நான் அமைச்சராக இருந்த இடத்துல 160 பேர் 170 எம்பிகளை கையெழுத்து போட்டு அப்போ இருக்கிற சிவராஜ் பட்டேல் உள்துறை அமைச்சரெல்லாம் போய் கையெழுத்து போட்டு அழுத்தம்லாம் கொடுத்தோம். அதன் பிறகு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனால பிரணாப் முகர்ஜி வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாங்கள் காஸ்ட் சர்வே பண்ணுவோன்னு சேர்த்து அப்போது நாடாளுமன்றத்தில் ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் அது வேறு சோஷியோ எக்கனாமிக் சர்வேன்னு பண்ணாங்க. இன்றைக்கி ரிசல்ட் வரல. இப்போது 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்குங்க காஸ்ட் சர்வே பண்ணுறதுக்கு. அப்புறம் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்கிறாரு? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்தில் சர்வே எடுக்கலாம், மாநிலத்தில் சர்வே எடுக்கலாம், மத்தியில் சர்வே எடுக்கலாம், உள்ளாட்சியில் யார் வேணால் சர்வே எடுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் பீகார் மாநிலத்தில் சர்வே எடுத்திருக்கிறாங்க. பீகார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி தான் பீகார் கவர்மெண்ட்டு பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க, அதனால் அது செல்லும் சொல்கிறாங்க. 1948 சென்சஸ் ஆக்ட் படி கிடையாது, 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி. அதுதான் நாங்கள் கேட்குறோம். பீகாரில் எடுத்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்காங்க, 60 விழுக்காடுலேருந்து 75 விழுக்காடு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, பீகாரில் எடுத்ததுக்கு இன்னொரு முக்கியத்துவம், அதில் ஒரு இஷ்யூ என்னென்னா 94 லட்சம் குடும்பங்கள் பீகாரில் 6000 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த சர்வே எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அதில் 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த 2 ஆண்டு காலத்திற்குள்ளே நாங்கள் கொடுப்போம், தொழில் தொடங்குவதற்கு கொடுப்போம் என்று ஒரு திட்டம் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நாங்கள் கேட்குறோம். ஏதோ இடஒதுக்கீடுக்காக நாங்கள் அதுக்கு மட்டும் தான் கேட்கல. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலுள்ள நிலைப்பாடு எப்படி இருக்குது, நிலவரம் எப்படி இருக்குது. கடைசியாக 1931 தான் வெள்ளையர்கள் வந்து கணக்கெடுப்பு நடத்தினாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு. கிட்டத்தட்ட 93 ஆண்டுகள் ஆகிறது. 93 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கணக்கெடுப்படி தான் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. அப்போ இன்னைக்கு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இல்லையா, அக்கறை இல்லையா உங்களுக்கு? 93 ஆண்டுகளாக நமக்கு அதுக்கு முன்பு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. இடஒதுக்கீடு இந்தியாவில் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கு. இந்த 90 ஆண்டுகளில் எந்தெந்த சமுதாயம் வளர்ந்துருக்கு, எந்த சமுதாயம் வளரல, எது இன்னும் மோசமாக இருக்குது, அந்த கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கேற்ப நடவடிக்கையில் ஈடுபடணும்ல. அதுதானே உண்மையான சமூக நீதி. மேடை போட்டு சமூக நீதி பேசுகிறீங்க, மாநாடு நடத்துகிறீங்க, வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறீங்க, பெரியாருடைய வாரிசுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் இது கூட அடிப்படையில் இதை எடுக்க முடியல, உங்களுக்கு மனசு வரமாட்டாதான். அதிகாரம் இருக்குது, எல்லாமே நிதி இருக்குது, அதிகாரம் இருக்குது, மனசு வரல. ஏன் மனசு வரல எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க சுற்றி இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஏதோ இது எடுத்துட்டா இந்த ஜாதி அதிகமாக சீட்டு கேட்பான், அந்த ஜாதி அதிகமாக சீட்டு கேட்பான், அப்படி ஏதோ கருத்து சொல்லிட்டாங்க போல இருக்கு. இது சீட்டுக்காக எல்லாம் எடுக்கிறது இல்லை. நாங்கள் எங்களுடைய முக்கியத்துவம் வந்து இது ஒவ்வொரு ஜாதியினுடைய தலை கணக்கு வேண்டாம், அந்த விவரமும் எங்களுக்கு வேண்டாம். விவரம் ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கு, குடிசையில் இருக்கிறாங்களா, வேலை வாய்ப்பு இருக்கா, அரசு வேலையில் இருக்கிறாங்களா, வீட்டில் கழிப்பறைகள் இருக்கா, எவ்வளோ ஏக்கர் வச்சிருக்கிறாங்க, கூலியாக இருக்கிறாங்களா, இதெல்லாமே ஒரு 19-20 குறியீடுகள் இருக்குது. அது எடுத்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி மைக்ரோ பிளானிங் பண்ணணும்.
எந்தெந்த மாவட்டத்தில் இவங்க இருக்காங்களா, இவங்களுக்கு என்ன சிஸ்டம், நலத்திட்டங்கள் கொடுங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுங்க, இடஒதுக்கீடு அதிகப்படுத்துங்க, கல்வி அதிகமாக பண்ணுங்க. அதுதானே நம்ம முக்கியமான தேவை. தமிழ்நாடு வளர்ச்சிக்கு அதுதானே வேணும். சும்மா நீங்கள் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினா வளர்ந்துருமா தமிழ்நாடு? வளர்ந்துருமா? $1 trillion எக்கானமின்னு சொன்னால் வளர்ந்துருமா தமிழ்நாடு? இது முதல்ல எடுங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வேண்டுமென்றால் முதல்ல இது செய்யணும். சார், கல்வி தொடர்பான ஒரு கேள்வி சார். சிறுவர் சீர்திருத்த பள்ளி பத்தி நிறைய பேசப்படுறது இல்ல. அந்த மாணவர்களுக்கு முன்னேற்றம் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க திருந்தி வாழ்க்கையில வந்து பெரிய லெவல்ல வரணும். ஏன் கல்வி தொடர்பான விஷயத்தை பத்தி தலைவர்கள் பேசும்போதோ, இப்போ நான் வந்த நேரத்துல நீங்க கூட அதை பத்தி கல்வி பேசல. சோ இத பத்தி உங்களோட திட்டம் என்ன சார்? இல்லனா என்ன செயல்படுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா இது நான் பேசலை. எங்கள் பட்ஜெட்லேயும் இதில் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதை நாங்கள் திருத்திக்கிறோம். இந்த தகவல் சொன்னதுக்கு நன்றி. நிச்சயமாக வருங்காலத்தில் இது நாங்கள் நல்ல கருத்தை ஏற்றுக்கிட்டு இது தகுந்த மாதிரி நாங்கள் திட்டங்களும் அரசுக்கும் அழுத்தம் நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்குள்ளே நாங்கள் அடுத்த வருங்காலத்தில் நாங்கள் போடுறோம். தேங்க்யூம்மா. இது நானும் பல முறை ஊடகத்திலையும் நான் பேசியிருக்கிறோம். மத்திய அரசு நிச்சயமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இவங்க 37,000 கோடி கேட்டிருக்கிறாங்க. அவங்க கொடுத்தது வந்து 900 கோடி. அதில் வந்து 450 வந்து பேரிடர் திட்டமிடுறதுக்காக ஆண்டுதோறும் கொடுக்குற நிதியை கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு இவங்க வந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. எல்லாம் கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. பிரதமரை பார்த்து கோரிக்கைலாம் வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக கொடுக்க வேண்டும். ஏன்னா பாதிக்கப்பட்டது வந்து அதுவும் இங்கே சென்னை மட்டும் இல்லை, அதிக பாதிப்பு வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி தான் ரொம்ப மோசமான சூழல். இன்னும் அவங்க மீண்டு வளர மக்கள் வந்து இயல்பு வாழ்க்கை இன்னும் திரும்பல அங்கே இருக்கிற மக்களுக்கு. அது அவசியமாக அதை செய்யணும். இன்னொன்று, இவங்க எல்லாத்துக்கும் மத்திய அரசு எதிர்பார்க்குறது வந்து அதுவும் தவறானது தான். ஏன் இவங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட் போடுறாங்களே, இவங்க கொடுக்க வேண்டியது தானே? அதான் இவங்களும் செய்யணும். எல்லாமே மத்திய மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் எல்லாத்துக்கும் சொல்ல பெருசு இல்லை. இவங்களும் அரசு நடத்துகிறாங்க. இவங்களும் பண்ணுங்க. நீங்கள் கொடுத்து அது இன்னொன்று 6,000 ரூபாய் 2,000 6,000 ரூபாய் கொடுத்துட்டா சரியாக போயிடுமா எல்லாமே? நாங்கள் எவ்வளோ காலமாக தொண்டை தண்ணி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் திட்டமிடுங்க. இப்போ வருங்காலத்தில் வந்து வெள்ளம், புயல் இதை விட மோசமாக இருக்கும். வெள்ளத்தையும் புயலும் தடுக்க முடியாது. ஆனால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுக்கலாம், குறைக்கலாம் திட்டமிட்டா. அது திருப்பி சொல்லிட்டு 2015 சென்னையில் பெரும் வெள்ளம் வந்தது. அதுக்கப்புறம் ஆவணம் வெளியிட்டோம். நாம் விரும்பும் சென்னைன்னு ஆவணம் வெளியிட்டோம். அதில் என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொன்னோம். மிட்டிகேஷன், அடாப்டேஷன் சொன்னோம். அதை பற்றி யாராவது கண்டுக்கிட்டாங்களா? இல்லை. இன்னைக்கு திருப்பி அடுத்தது இப்போ 8 ஆண்டுகள் வெள்ளம் வந்திருக்கு. இன்னும் அடுத்தது இதோட பெரிய வெள்ளம் இன்னும் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் வரப்போகுது. அதுக்குள்ளே திட்டமிட்டு என்னென்ன செய்யணும், தடுப்பு நடவடிக்கைகள் செஞ்சு பண்ணணும். அதில் அது நல்லா உயர்த்திக்கிட்டோம். இன்னும் எவ்வளோனா உயர்த்திக்கிட்டோம். எங்களோட நிலைப்பாடு மது இருக்கக்கூடாது. அதாவது குடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துறீங்களோ, எவ்வளோ வகையில் கட்டுப்படுத்துறீங்களோ நல்லது தான். அதெல்லாம் இப்போ நான் இவ்வளோ நேரமாக பீகாரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் இப்போ பீகாரில் எடுத்திருக்காங்க. பீகாரில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி எடுத்திருக்கிறாங்க. அங்கே வந்து 60 விழுக்காடு, அதாவது 10% இடபிள்யூஎஸ் உட்பட 60% அங்கே பீகாரில் இடஒதுக்கீடு இருந்தது. இன்றைக்கி 75 விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறாங்க அங்கே பீகாரில். இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, நான் சொன்னது வந்து அங்கே 94 லட்சம் குடும்பங்கள் வந்து 6,000 ரூபாய் குறைவான வருமானம் வந்து மாதத்திற்கு வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த தகவல் வந்த உடனே அந்த 94 லட்சம் குடும்பத்துக்கும் இப்போ இன்றைக்கி 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள ஒதுக்கி நாங்கள் ஆட்சிக்கு வரணும். நீங்கள் எங்களை ஆட்சிக்கு வர வைங்க. அவர் தான் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்கல்ல, அப்புறம் நான் என்ன நினைக்கிறதுங்க அதில்? அது எங்கெங்கேயோ போகுது. பட்ஜெட் முடிச்சு பண்ணிக்கலாம். அது
இனி வரும் காலத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுடைய அரசியல் வியூகங்களை மாற்றி அமைத்து மக்கள் ஆதரவு பெறுகின்ற வகையில் எங்களுடைய அரசியல் வியூகங்களை மாற்றுவோம். நிச்சயமாக பண்ணுவாங்க. ஏன்னா மக்களும் வெறுத்து போய் தான் இருக்கிறாங்க. ஆமாம், அதுதான் நீ வருவீங்க கடைசியில். அதில் எங்களுடைய அரசு 2024 நாடாளுமன்ற தேர்தல் உடைய நிலைப்பாடு வந்து விரைவில் அறிவிப்போம். இதே வார்த்தை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இன்றைக்கும் அதை தான் நான் சொல்லுவேன். நான் விரைவில் அறிவிப்போம். 4 நாள் அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றிங்க. மீண்டும் சொல்கிறது, இந்த பட்ஜெட்டு இது வந்து அவசியம் படிங்க. நல்ல ஒரு ஆவணம் இது. எல்லாமே படிங்க, டீட்டெயில்டாக இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு யோசனைகள் சொல்லுங்கள். இதில் குறைபாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. எங்களுக்கு யோசனைகள்லாம் இன்னும் சொல்லுங்கள். நன்றி. கடுமையான போராட்டங்கள் செய்வோம். நானே இங்கே நிற்பேன். முதல்லாம் நான் தான் நிற்பேன். அங்கே பூங்காவை தவிர வேறு எதுவுமே வரக்கூடாது அங்கே. இது வந்து என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான பொதுமக்களுடைய கருத்து அது. அதாவது நீங்கள் ஹைப்பர் மால், சூப்பர் மால் அதெல்லாம் வேணும்னா அவங்க காசு கொடுத்து வாங்கிக்கிட்டோம். அரசு வந்து தானமாக கொடுக்கக்கூடாது. அரசு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் கொடுங்க. அதனால் அது மட்டும் இல்லை, அந்த சென்னைக்கு பூங்காக்கள் வேண்டும். சென்னையில் ஒரு தோராயமாக 870 பூங்காக்கள் இருக்கிறது. அதில் 775 பூங்காக்கள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் அளவில் தான் இருக்குது. அது இல்லாமல் 8 பூங்காக்கள் ஓரளவுக்கு பெரிய பூங்காக்கள் மெட்ரோ ரயிலுக்கு எடுத்துட்டாங்க. அதிகமாக பெரிய பூங்கா வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி பூங்கா 20 ஏக்கர், தொல்காப்பியர் பூங்கா வந்து அது 300 ஏக்கர். அதனால் அது பயன்படுத்த முடியாது. அதில் அது பொதுமக்கள்லாம் இப்போ அது மியாவாக்கி ஃபாரஸ்ட்னால காடு மாதிரி அங்கங்கே அடர்த்தியாக இருக்குது. அதில் ஆனால் இங்கே ஒரு பூங்காவில் 66 ஏக்கர். அங்கே மொத்தம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அது 36 ஏக்கர் தான். அதில் கூடுதல் பக்கத்தில் இடம்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து ஒரு 66 ஏக்கருக்கு ஒரு பெரிய பூங்கா பண்ணுங்க. நல்லது, மக்களுக்கு நல்லது. ஒரு க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும். இது மற்ற நாடுகளில் மற்ற நகரங்கள் எல்லாம் இருக்குது. டெல்லியில் மெஹர்வலி பார்க் 200 ஏக்கர், லோதி பார்க் வந்து 90 ஏக்கர்ஸில் இருக்குது. பெங்களூரில் சிம்ஸ் பார்க் 250 ஏக்கரில் இருக்குது. லால் பார்க், சிம்ஸ் பார்க்கு, கப்பன் பார்க் இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்குது. ஹைதராபாத்தில் இருக்குது. டெல்லியில் இப்போ 870 ஏக்கரில் பெருசாக புதிய பூங்கா ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாப்பா எல்லாத்துலேயும் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதாவது விவசாயிகளில் வந்து என்னுடைய கடவுளாக நான் பார்க்குறேன். நான் விவசாயிகளுக்கு எங்கே பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுப்போம். விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கைகள். அந்த கோரிக்கைகள் அரசு நிச்சயமாக நிறைவேற்றணும். விவசாயிகள் மீது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, தடியடியோ அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அது பேச்சுவார்த்தை மூலமாக விவசாயிகளுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும். நன்றிங்க. நன்றி.